ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள், ஆக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், நிலம் எடுப்பதிலே பிரச்சனை, அந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுதல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதகைக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 50% பணிகள் நிறைவு பெற்றது. பிறகு ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் அந்த பணி நிறைவு செய்து அவருடைய ஆட்சியிலே வந்ததை போல திறப்பு விழா கண்டார்கள். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, ஆனால் திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது, பல கல்லூரி திறக்கப்பட்டது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை ஒழிய அவர்களாக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை. 4 ஆண்டுகள் ஆட்சியிலே இன்றைக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அந்த உதகையிலே திறக்கப்பட்ட மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை எண்ணி விடாதீர்கள், அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக நேரடி என்னுடைய பார்வையிலே நான் திறந்தேன். ஏனென்றால் இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கோவைக்கு செல்ல வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம், இந்த மருத்துவமனை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் முழுமையாக செயல்படுத்தல. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க, போதிய டாக்டர் நியமிக்கல, செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் 2019-20 அந்த இலக்கை அடைந்து விட்டோம்.